வரணும். அப்போ அதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்குறாங்க. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் இருக்கிறார். இன்னும் எவ்வளவு பேர் இதை பற்றி பேசுங்க, ஏன் உங்கள் பேர் வருது விளக்குங்க கேட்டால் அதை நாடாளுமன்றத்தில் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்போ அந்த பிரச்சனையை இதை பற்றி பேசணும். மக்கள் நிதி கொடுக்குறாங்க. எதுக்கு நிதி கொடுக்குறாங்க? பிரதமர் ஃபண்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பிரதமருக்கு கொடுக்குற ஃபண்டு கணக்கு காட்டணுமா இல்லையா? பல லட்சம் கோடி மக்கள் கொடுக்குறாங்க. முதல்வருக்கு ஒரு நிவாரண நிதி இருக்கு. முதல்வர் நிவாரண நிதிக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு, அதில் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க கணக்கு இருக்குல்ல. கணக்கு கேட்டால் கொடுக்கணும்ல. ஆனால் பிரதமருக்கு சேருகிற பணத்துக்கு கணக்கு கேட்க முடியாது. ஆட்சியில போட்டு கேளுங்க, கிடையாது. அப்ப நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறாங்க, நோ. அப்ப எங்க கேட்கறது? யார் கேட்கறது? யார் கேட்டா சொல்லுவீங்க? மக்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாமா? அதுக்கு பேர் தானே பொறுப்பு உணர்வு. அந்த கணக்கு இல்லை, பொறுப்பு இல்லை. இப்படி ஒரு ஆட்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. பல மாநில எம்பிக்களுக்கு கொடுக்குற பணம், நம்ம எம்பிக்கு 5 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்குது. எதுக்கு? உங்கள் தொகுதி சம்பந்தப்பட்டு அல்லது உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் அந்த பணத்தை பயன்படுத்தலாம். நண்பர்களே, இப்படி வழங்கப்படுகிற அந்த நிதியை 100% பயன்படுத்துகிறவங்க யாரு? தன்னுடைய மக்களுக்கு பயன்படுத்துகிறவங்க யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டு எம்பிக்கள் தான். எதுக்கு பயன்படுத்தி இருக்காங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இப்படி பயன்படுத்தி இருக்காங்க. தமிழ்நாட்டில் பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா சும்மா இல்லை, அதுக்கு எவ்வளவு உழைப்பு நடக்குது எல்லாரும் தான் பார்க்குறோம். தமிழன் பிரசன்னா பேசினார் இல்லையா? அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பொண்ணு செய்கிற பொண்ணு, நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு ஒலிம்பிக் வர அந்த பொண்ணு ஒரு கோட் போட்டுக்கிட்டு பேசும்போது அந்த பெருமை எப்படி வருது, அதை பார்க்குற நமக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் தானே பார்க்குறோம் நண்பர்களே, எல்லா கட்சிக்காரங்களும் தானே பார்க்குறோம். நம்ம தெருவுக்கு டொம்முன்னு மோளை அடிச்சுக்கிட்டு ஒரு குழந்தை கைத்துக்கு நடக்கிறத பார்த்துருக்கோம்ல. எல்லாரும் தானே நினைக்கிறோம். அந்த பொண்ணு மேடையில் ஏறி சொல்லுது, உதயநிதி அண்ணா இல்லைன்னு சொன்னா